ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் அருளிய திருப்பாவை 8வது பாசுரம். கீழ்வானம் வெள்ளன்று எருமை சிறுவீடு மேய்வான் மறந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோது களமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். கீழ்வானம் வெள்ளன்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான். ரொம்ப அழகான ஒரு பாசுரம். காலங்காத்தால பொழுது அருணோதயம், சூரியன் கிழக்கு திசையில் வந்துடுத்து. எருமை மாடுகள் காத்தால் சிறுவீடு மேயத்துக்கு எழுந்தாச்சு. இதே உலகத்தில் சாதுக்கள், ஞானிகள், சந்நியாசிகள், மகாத்மாக்கள் எல்லாம் பகவத் தியானத்திற்காக எழுந்தாச்சு. ஏன், பால் போடுறவனும் சரி, பேப்பர் போடுறவனும் சரி காத்தால் எழுந்துக்கிறான். எல்லாரும் எழுந்துக்கிறா. எருமை கூட எழுந்தாச்சு. நீ மட்டும் ஏன் பரமாத்மா விஷயத்துக்கு எழுந்துக்க முடியாதான்னு தோழியை பார்த்து ஆண்டாள் சொல்கிறா. மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம். நிறைய பேர் இந்த பகவத் விஷயத்தில் ஈடுபட்டு பிரயோஜனத்தை அனுபவிச்சுருக்கா. பாகவதம் வாசிக்கிறா, நாராயணி வாசிக்கிறா, பகவத்கீதை வாசிக்கிறா, கோவிலுக்கு போகிறா, நாமஜபம் பண்ணுறா, பிருந்தாவனம் யாத்திரை போகிறா. இதே உலகத்தில் பல பேர் பல இடங்களில் நின்றுண்டு பகவத் தியானத்துக்கு பிரயத்தனப்படுறா. நீ என்னடா அண்ணா அப்படியே படுத்துன்னு இருக்க. எருமையும் அதோட லௌகீக காரணத்துக்கு எழுந்துடுத்து மற்ற தோழிகளும் போக விடாமல் உங்கள் ஆற்றுக்கு கூட்டுண்டு வந்திருக்கேன். வாயேண்டி, எங்களை விட்டு விடாதே. என் பக்கத்தில் லல்லு, சுதா, அனு, மீரா இருக்கா. அப்புறம் அவன் எல்லாம் போயிட்டே இருப்பாள். அதனால் நீ இப்போவாது எழுந்துருமான்றா. கோது களமுடைய பாபா எழுந்திராய். அத்தனை பேரையும் பகவான் இடத்துக்கு இழுத்துண்டு போகிறாளாம். நீயும் எழுந்துருமா, உனக்கு நல்ல குதூகலம் இருக்குது. இவாளுக்கெல்லாம் என்ன குதூகலம் இருக்கோ அதே குதூகலம் உனக்கும் உண்டு. இவா பகவத் விஷயத்துக்கு வந்துட்டா, நீ வந்தால் போதும். பக்தியில் சீனியர் ஜூனியர் எல்லாம் கிடையாது. ஏன்னா 20 வருஷம் பக்தி பண்ணிட்டு இருப்பா. பாகவதத்தை கரைச்சி குடிச்சிட்டாவா பெரியவா அப்படியெல்லாம் கிடையாது. ஏன்னா அதையே 2 நாளில் புரிஞ்சுண்டவாலும் இருக்கா. அதான் ஆண்டாள் சொல்கிறா, நான் பாகவதம் படிக்கலை, எனக்கு ஒன்றும் தெரியலை அப்படியெல்லாம் நினைக்காதே. பிகாஸ் உன்னிடமும் கண்ணன் வருவான், உனக்கும் உண்டு, நீங்களும் அவன் நாமத்தை ஜெபிங்கோ, உங்களுக்கும் கரெக்டாக அந்திமத காலத்தில் பிரத்யக்ஷமாக பரமாத்மா வந்து நிற்பாங்கிறா. பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானே மல்லரை மாட்டிய. குதிரை வடிவத்தில் வந்த அசுரனின் வாயை 2 கையால் பிடித்து கிழித்தவனை மாவாய் பிளந்தானம். அதாவது கீசகனை வதம் பண்ணி அடித்து துவம்சம் பண்ணவனை தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால். இப்பேற்பட்ட பரமாத்மாவை போய் சேவிச்சா போதும், வேறு எதுவும் பண்ண வேண்டாம். அதாவது ஒத்த காலில் நின்றுட்டு தபசெல்லாம் பண்ண வேண்டாம், ரொம்ப கஷ்டப்பட வேணாம். ஜஸ்ட்டு கோவிலுக்கு சென்று நாம் சேவித்தால். சாதாரணமாக நம்ம காஞ்சி பேரருளான் வரதரை போய் சேவிக்க தபசெல்லாம் பண்ண வேண்டாம். அப்படியே காஞ்சி வரதர் கோயிலில் க்யூவில் நின்னோம்னா போதும். ஏன்னா ஒரு 300-400 பேர் இருப்பாளா, அந்த கூட்டத்தில் நின்னா போதும், தானே தள்ளிண்டே போய் சேவிச்சிடலாம். அதைத்தான் ஆண்டாள் ரொம்ப ஜோராக சொல்கிறா. தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால். போதுமே, சிரமப்படாமல் சென்று நாம் சேவித்தால் ஆவா ஒன்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். அதுவும் நம்ம கோவிலுக்கு போயாச்சுன்னா பரந்தாமன் ஆஹா ஆஹா வந்துட்டானேன்னு ரொம்ப சந்தோஷப்படுவாராம். மேலும் நமக்கு என்ன கிருபை பண்ணலான்னு யோசிப்பாராம். அதான் ஆண்டாலும்
திரும்ப திரும்ப சொல்கிறா. சென்று நாம் சேவித்தால், சேவிச்சுட்டோம்னா அவளுக்கு என்ன உண்டோ, தர்மார்த்த காம மோட்சம் யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அதை பகவான் ஆராய்ந்து அதற்கேற்றாற்போல் கொடுக்குறான்னு கோதை நாச்சியார் அழகாக சொல்கிறா. இன்றைக்கி ஸ்ருதிங்கிற தோழியை எழுப்பிட்டா. நாளைக்கு தூமணி மாடத்து 9ஆம் பாசுரத்தில் நல்லா சுகமாக மித்ராங்கிற தூங்குற தோழியை எப்படி எழுப்புறான்னு அனுபவிப்போம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. மடிப்பாக்கம் கண்ணன். ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஆண்டாள் அருளிய திருப்பாவை 9வது பாசுரம். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய தூபம் கமழ துயிலனை மேல் கண் வளரும் மாமன் மகளே மணிக்கதவும் தாழ் திறவாய் மாமீரவளை எழுப்பீரோ உன்மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏமப் பெருந்துயிர் மந்திரப்பட்டாலோ மாமா என் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவன் நவின்றேலோர் எம்பாவாய். இன்றைக்கி ரொம்ப சுகமாக தூங்குற மித்ராங்கிற தோழியை ஆண்டாள் எழுப்புறா. அப்படி ஒரு சௌக்கியமாக தூங்கின்னு இருக்கான். நிறைய பேர் என்ன பண்ணுவா, எங்கள் ஆற்றுல பெருமாளுக்கு நிறைய புஷ்பம் போடுறோம், நிறைய ஊதுவத்தி ஏற்றுவோம், டெய்லி காலங்காத்தால் 5 மணிக்கு சகசரநாமம் கேட்போம், இந்த தெருவுக்கே தெரியும் அப்படின்னு பெருமையெல்லாம் பேசிகிட்டு இருப்பாள். அதாவது நாங்கள் ரொம்ப அழகாக பக்தி பண்ணுறோன்னு ஒரு லிஸ்ட்டு போட்டு அத்தனையும் சொல்லுவாள். அதான் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய தூபம் கமழ துயிலனமேல் கண் வளரும் மாமன் மகளே மணிக்கதவும் தாழ் திறவாய். குற்றமற்ற நவரத்தினங்களால் இழைக்கப்பெற்ற மாளிகையில் சுற்றி விளக்குகள் எரிகின்றன. அதுவும் சுற்றி பரிமளகந்தம் வீசுறது. நீ கொஞ்சம் கதவை திறந்து வாயேன், உனக்கு தூக்கத்தை விட உசத்தியாக உனக்கு காட்டுகிறேன். அற்புதமாக ஒன்று இருக்குது. நீ இப்போது கடல் அலையில் விளையாடின்னு இருக்காய், ஆனால் கடலில் முழுகலாம் வா. ஆமாம், பக்தின்ற கடலில் முழுகலாம் வாயேன்னு ஆண்டாள் ரொம்ப ஜோராக எழுப்புறா. மாமா என் மகளே மணிக்கதவும் தாழ் திறவாய் மாமியரவளை எழுப்பீரோ. எப்படின்னா, சில பேருக்கு ஒரு சங்கோஜம் இருக்குமா, வரலாமா வேண்டாமா இப்படியெல்லாம் யோசிப்பா. அப்போது நாம் என்ன பண்ணுவோம், அவளுக்கு வேண்டப்பட்டவாள்கிட்ட சொல்லுவோம், நீ அவளை உன் கூட சத்சங்கத்துக்கு அழைச்சுண்டு வாயே, அவளையும் பகவத் விஷயத்துக்கு ஒரு 5 நிமிஷம் கேட்டுட்டு போக சொல்ல. அதான் ஆண்டாள் சொல்கிறா. மாமீரவளை எழுப்பீரோ உன்மகள் தான் ஊமையோ என்று செவிடோ அனந்தலோ ஏமப் பெருந்தீர் மந்திரப்பட்டாலோ. மாமி கொஞ்சம் அவளை எழுப்புங்களே, நன்னா எழுப்புங்களே. பகவத் விஷயத்தில் ஊமையோ, பகவத் விஷயத்தில் செவிடோ, அனந்தலோ. அனந்தலோ அப்படின்னா சோம்பேறின்னு அர்த்தம். மாமி நீங்கள் அவளை அழைச்சுண்டு வாங்களே, உங்கள் ஆற்று பக்கம் தானே, வரும்போது எப்படியும் நீங்கள் ஓலா ஆட்டோவில் தான் வரீங்க, அப்படியே அவளுக்கு ஒரு குரல் கொடுங்க, இல்லைன்னா ஒரு மிஸ்டு கால் கொடுங்க, கீழே வருவா, அப்படியே அழைச்சுண்டு வாங்களேன் அப்படின்ட்டு சொல்கிற மாதிரி ஆண்டாள் நாச்சியார் ஆப்டாக சொல்கிறா. மாமா என் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவம் நவின்றேலோர் எம்பாவாய். நாங்கள் மாதவன், வைகுந்தன், கோவிந்தன், கேசவன், நாராயணன் நாமெல்லாம் சொல்கிறோம். நீயும் எங்களோடு வந்து கூடியிருக்க வேண்டாமா? மேலும் வீடு வீடாக போய் ராமர் கிருஷ்ணன் நாமத்தை சொல்லி சொல்லி ஆண்டாள் எழுப்புறா. எப்படின்னா, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, இப்படி திரும்ப திரும்ப சொல்லி பரவி இன்றைக்கி உலகம் முழுவதும் எல்லா பக்கத்திலேயும் இந்த மகாமந்திரம் எதிரொலித்து கொண்டிருக்கிறது. நாம ஜபத்தை சதா சொல்லுங்கோன்னு அந்த 5 வயசு ஆண்டாள் நாச்சியார் சொல்கிறா. இன்றைக்கி மித்ரான்ற தோழியை எழுப்பிட்டா. அடுத்த மாலாங்கிற தோழியாத்துக்கு போகிறா. நோற்று சுவர்க்கம் 10வது பாசுரத்தில் அவளை எப்படி அழகாக எழுப்புறா அப்படிங்கிறத நாளைக்கு அனுபவிப்போம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. மடிப்பாக்கம் கண்ணன்.